Hi friends, welcome back to TAMIL AMAZING FACTS. உலகம் ஃபுல்லா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 38 கோடி டன் பிளாஸ்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்னதான் நிறைய பேர் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும்னு சொன்னாலும் அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. சிம்பிளா நம்ம வீட்டுல பாருங்களேன், எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் பொருள் தான் இருக்கும். அதுலயும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற எல்லா ஐட்டமும் பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் வருது. இப்படி தூக்கி போடுற பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே நிறைய பேர் இப்ப ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரீசைக்கிளிங் பிளான்ட்ல இந்த பிளாஸ்டிக்ஸை எப்படி ரீசைக்கிள் பண்றாங்கன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் பெரிய கம்பெனிஸும் பண்றாங்க, சில சின்ன கம்பெனிஸும் பண்றாங்க. முதல்ல பெரிய கம்பெனிஸ் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க வேஸ்டா இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்ஸையுமே கலெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸா எல்லாத்தையுமே சார்ட்டிங் பண்றாங்க, அதாவது எல்லாத்தையுமே தரம் பிரிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு பாட்டில் இருக்குல்ல, அத ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக்கால உருவாக்குறாங்க. ஆனா அதோட மூடிய தயாரிக்கிறது பாலிப்ரோபிலின் பிளாஸ்டிக்கால. அதனால இதை எல்லாத்தையுமே பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப அவசியம். இத முதல்ல ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினால பிரிச்சு எடுக்கிறாங்க. முதல்ல இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா ஒரு ரோட்டருக்குள்ள அனுப்புறாங்க. அந்த ரோட்டர்ல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா சின்ன சின்ன பிளாஸ்டிக் எல்லாமே வெளியில வந்துரும். இப்போ பேலன்ஸ் அங்க இருக்க பெரிய பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே இன்னொரு கன்வேயர் பெல்ட் மூலமா ஏர் செப்பரேஷன் யூனிட்டுக்கு அனுப்புறாங்க. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பிரஷர்ல ஏரை ப்ளோ பண்றாங்க. இப்படி ப்ளோ பண்ணும்போது கம்மியா வெயிட்டா இருக்க பிளாஸ்டிக் ஒரு பக்கமும் ஹெவி வெயிட்டா இருக்க பிளாஸ்டிக் இன்னொரு பக்கமும் பிரிஞ்சிடும். இப்ப பிரிச்ச இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃப்ராரெட் ஸ்கேனர் மூலமா ஸ்கேன் பண்றாங்க. இந்த ஸ்கேனர் தான் அந்த பிளாஸ்டிக் HDPE பிளாஸ்டிக்கா, PET பிளாஸ்டிக்கா இல்ல PP பிளாஸ்டிக்கான்றத பிரிச்சு எடுக்கும். என்னதான் மிஷின் அதோட வேலையை செஞ்சாலும் சில நேரத்துல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபைனலா மேனுவலா இதை பிரிச்சு எடுக்கிறாங்க. ஃபைனலா பிரிச்சு எடுத்த எல்லா பிளாஸ்டிக்குமே பிரஸிங் மிஷின்ல போட்டு பிரஸ் பண்ணி எடுத்துறாங்க. இப்படி தரம் பிரிச்சு பிரஸ் பண்ணது எல்லாமே 94 to 98% பியூர் பிளாஸ்டிக் தான். இப்ப இந்த பிளாஸ்டிக்கை எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு அனுப்புறாங்க. அதாவது HDPE பிளாஸ்டிக்ஸை பைப்ஸ் மாதிரியான ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தயாரிக்கிற பிளான்ட்டுக்கு அனுப்புவாங்க. இன்னொரு பக்கம் PP பிளாஸ்டிக்ஸை ஃப்ளவர் பாட்ஸ் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் பக்கெட் தயாரிக்கிறதுக்கான பிளான்ட்ஸுக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி PET பிளாஸ்டிக்கை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற சேர் டேபிள் தயாரிக்கிற பிளான்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் ப்ராசஸ்ல பாதி வேலை தரம் பிரிக்கிறதுலே போயிடும். ஏன்னா தரத்தை ஒழுங்கா பிரிச்சாதான் குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா பிளான்ட்லயும் பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே ஒண்ணுதான். முதல்ல அந்த பிளாஸ்டிக்கை எல்லாத்தையுமே ஷ்ரெட்டர்ல போட்டு தூள் தூளா அரைச்சி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் துகள்கள்ல வெள்ளை கலராவும் பிளாஸ்டிக் இருக்கும், கலராவும் பிளாஸ்டிக் இருக்கும். அதனால முதல்ல கலரா இருக்கிறது எல்லாத்தையுமே பிரிச்சு எடுக்கிறாங்க. அதனால இது எல்லாத்தையுமே ஒரு கன்வேயர் பெல்ட் மூலமா செப்பரேட்டர் மிஷின்ல பாஸ் பண்றாங்க. இந்த செப்பரேட்டர் ஒயிட் பிளாஸ்டிக் தனியா, மத்த கலர் பிளாஸ்டிக் தனித்தனியா பிரிச்சு எடுத்துரும். இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கிட்டத்தட்ட 3 தடவை பண்றாங்க. இப்ப பிரிச்ச அந்த பிளாஸ்டிக்கை தனித்தனியா ஒரு கண்டெய்னர்ல போட்டு கிட்டத்தட்ட 220 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்றாங்க. இப்படி ஹீட் பண்றதுனால சாலிடா இருக்கிறது எல்லாமே லிக்விடா மாறிடுது. இப்ப இந்த லிக்விட் பிளாஸ்டிக்கை ஃபில்டர் பண்றாங்க. இந்த ப்ராசஸ்ல இம்பியூரிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது போயிட்டு பியூர் பிளாஸ்டிக்கா வெளியில வரும். அதை நல்லா கூல் பண்ணி சின்ன சின்ன கிரானுவல்ஸா கட் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்ப இந்த பிளாஸ்டிக் கிரானுவல்ஸ் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இதை வச்சு சில கம்பெனிஸ் அவங்களே ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த கிரானுவல்ஸை கம்பெனிஸ்க்கு வித்துருவாங்க. இப்படிதான் பிளாஸ்டிக் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ரீசைக்கிள் ஆகுது. இன்னொரு பக்கம் சின்ன சின்ன கம்பெனிஸும் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்றாங்க. இவங்க எல்லாமே மேனுவலா எந்த பிளாஸ்டிக்கை தரம் பிரிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மேனுவலாவே அதை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. நீங்க ரோட்ல பார்த்தா நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டில மட்டும் பொறுக்கிறத பார்த்திருப்பீங்க. அவங்க கிட்ட நீங்க வேற ஏதாவது பிளாஸ்டிக் பொருளை கொடுங்கல, வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வேலையே பிளாஸ்டிக் பாட்டில மட்டும் எடுக்கிறது. இவங்க அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஒருத்தங்க கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க மொத்தமா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. இப்ப இந்த கம்பெனிக்கு வரும்போதே பிளாஸ்டிக் பாட்டில் தான் அப்படின்றத தரம் பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க முதல்ல மூடி தனியா, பாட்டில் தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஷட்டர்ல போட்டு தூள் தூள் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை கழுவி நல்லா காய வைக்கிறாங்க.
ஃபைனலா இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸ்க்கு அனுப்புறாங்க. அவங்க இதை உருக்கி அவங்களுக்கு தேவையான ப்ராடக்டை தயாரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம டெய்லியும் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பார்க்குறோம்ல, அதுக்கு நல்ல குவாலிட்டியான ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக்ஸை வாங்கினா பட்ஜெட்ல நிற்காது. அதுக்காகவே சீப்பா இருக்க சில ப்ராடக்ட்ஸையும் ரீசைக்கிள் பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கவர். அதாவது கவரை எல்லாத்தையுமே டைரக்டா உருக்கி அதை ஒரு பிரஸிங் மிஷின் மூலமா வெளியில கொண்டு வந்து அதை கூல் பண்றாங்க. ஃபைனலா அந்த பிளாஸ்டிக்ஸை கிரானுவல்ஸா மாத்திடுறாங்க. இந்த மாதிரியான கிரானுவல்ஸை வச்சு தான் லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தயாராகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.